தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிறார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம்போல் மேனியல் பால் வெந்நீரும், இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த இப்பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டு எழுத்தினால். அற்புதமான மார்கழி தெய்வத் தமிழிசை 36ஆம் ஆண்டு விழாவிலே மூன்றாவது அற்புதமான திருநாளாகிய இன்று கருட தேசம் யூடியூப் சார்பிலும் தெய்வ தமிழ் மன்றத்தினுடைய சார்பிலும் ஒரு அருமையான தலைப்பை சிந்திக்க இருக்கிறோம். இறை வழிபாட்டில் இசையும் தமிழும், அதுதான் தலைப்பு. இறை வழிபாட்டில் இசையும் தமிழும், அதாவது இறைவனை வேண்டி இறைவனுடைய அருள் பெறுவதற்கு இசை அதிகமாக கை கொடுக்கிறதா அல்லது தமிழ் அதிகமாக கை கொடுக்கிறதா? இதுதான் இன்றைய தலைப்பு. இது பட்டிமன்றம் இல்லை, தலைப்பு. ஏனென்றால் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு பல சான்றோர்கள் வந்திருக்கிறார்கள். மார்கழி மாதத்தில் காலை நேரத்தில் சிந்திப்பது ஒரு பெரிய இறைச்செயல். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்கிலே சொல்ல வேண்டுமென்றால், நீங்களெல்லாம் இங்கே வந்து இந்த காலை நேரத்தில் உங்களுடைய கடமைகளை எல்லாம் வீட்டிலே ஒதுக்கிவிட்டு தெய்வ அருட்பணிக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால், அதனுடைய உண்மையான பொருள் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அகராதியில் சிவபுண்ணியம் உங்களுக்கு இருக்கிறது, இருந்ததுனால்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள். தன்னை முன்னம் நினைக்க தருவான், சுந்தரருடைய வாக்கு. சிவன் அந்த சிவசிந்தனையை யாருக்கு கொடுக்குறான்னா, சிவன் நினைத்தாதான் சிவனை நீங்கள் நினைக்க முடியுமே ஒழிய நீங்களாக சிவனை நினைக்க முடியாது. திருவொற்றியூர் தேவாரம், தன்னை முன்னம் நினைக்க தருவான், முன்னும் வினைகள் தீர்ப்பான் கோயில் என்னும் ஒற்றியூரே. பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பார் கோயில், காட்டும் கலமும் திமிலும் கரைக்கே ஓட்டும் திருவொற்றியூர். திருவொற்றியூரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக 2 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அப்பர் சுவாமிகள் 5 பதிகம், ஞானசம்பந்தர் 1 பதிகம். திருவொற்றியூரில் பாடல் பெற்ற கோயில்களில், அதாவது சென்னையில் உள்ள பாடல் பெற்ற கோயில்கள் 6, அதில் 3 பாடல் பெற்ற ஒரே கோயில் திருவொற்றியூர் கோயில் தான். அதை நாம் மறக்கக்கூடாது. ஏன்னா மற்ற திருவான்மையூர், திருமயிலை இந்த கோயில்கள்லாம் சிறப்பானது தான். ஆனால் அங்கெல்லாம் ஒருத்தர் 2 பேர் தான் பாடியிருக்காங்க, ஞானசம்பந்தர், நாவுக்கரசர். சுந்தரர் திருமுல்லை வாயிலில் பாடியிருக்கிறார், திருவொற்றியூரில் பாடியிருக்கிறார். எனவே 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, 7ஆம் நூற்றாண்டு, அப்பொழுதே இந்த ஊர் அவ்வளவு சிறப்பாக, இந்த வண்ணாரப்பட்ட வழியாக தான் சுந்தரரும் போயிருப்பார். அப்போ டிஹெச் ரோடெல்லாம் இருக்காது, எல்லாம் ஒரே ரோடாக தான் இருந்திருக்கும். எனவே இந்த வழியாகத்தான் அனைவரும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தமிழ் இசை. இந்த தமிழை நாம் கேட்பதற்கும் சொல்வதற்குமே ஒரு தவம் வேண்டும். முன்னை நன்றாக
முயல் தவம் செய்கிலர் பின்னை நின்று என்னே பிறவிகள் பெறுவது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார், யாரெல்லாம் தமிழை கேட்கக்கூடிய ஆர்வம் உண்டு என்றால் முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிலர் பின்னை நின்று என்னே பிறவிகள் பெறுவது. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அப்போ முன்னை நன்றாக முயல் தவம் செய்தவர்களுக்கு தான் தமிழ் வரும்னு சொல்கிறார். அப்போ இங்கே இருக்கின்ற அத்தனை பேரும் தவம் செய்து தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் கோதண்டராமர் கோயிலுக்குங்கிறத மறக்காதீங்க. இல்லைன்னா உள்ளது போகாது. தமிழும் இசையும் உள்ளே போவதற்கு தவம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் என்றாலே அந்த இசையும் தமிழும் பிரிக்கவே முடியாது. முத்தமிழ்னு சொல்கிறாங்க பிரித்து. ஆனால் நமக்கு கிடைத்த அகத்தியம் தான் முதல்ல கிடைத்தது. அகத்தியம் கடல்கோளில் போனதுனால தொல்காப்பியம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்த தொல்காப்பியத்தில் எடுத்து தமிழை பற்றி பார்த்தால் தமிழ் வேறு இசை வேறுன்னு சொல்லவே இல்லை. இன்னும் அழகாக சொல்லப்போனால் கடவுளையும் கடவுளை வழிபடுவதற்கு என்னென்ன ராகங்கள் பாட வேண்டும் என்பதையும் தொல்காப்பியர் சொல்லி வைத்திருக்கிறார். எந்த கடவுளை எந்த நிலத்தில் யார் எந்த பாட்டால் வழிபட வேண்டும், அதற்கு என்ன வாத்தியம் வாசிக்க வேண்டும் என்பது தொல்காப்பியத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மலையும் மலை சார்ந்த பகுதியும் உள்ள குறிஞ்சி நில மக்கள் குறவர்கள், அவர்கள் கும்பிட வேண்டிய கடவுள் குமரன் என்று சொன்னார். சேயோன் மேயம் ஐவரை உலகமும் மாயோன் மேய காடுரை உலகமும். அதாவது சேயோன்னா முருகன். அந்த முருகன் எந்த நிலத்துக்கு உரியவன் என்றால் மலைக்கு உரியவன் குமரன். குன்றம் எங்கும் குமரன் குடியிருப்பான். அப்போது தொல்காப்பியர் பகுத்து உலகத்தில் எந்த மொழியிலையும் இந்த பாகுபாடு கிடையாது. எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு எழுத வேண்டும் என்று எல்லா மொழியும் சொல்ல ஒழிய தமிழை போல எவ்வாறு வாழ வேண்டும் என்று எந்த மொழியும் சொன்னதே கிடையாது தமிழை தவிர. ஏன்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தோடு முடிஞ்சு போச்சு. ஹவு டு ஸ்பீக், ஹவு டு ரைட், தட் இஸ் இங்கிலீஷ். ஹவு டு லிவ், எங்கேயாவது இங்கிலீஷில் யாரையாவது ரன்னர் அண்ட் மார்ட்டின் எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஹவு டு லிவ் என்பது ஆங்கிலத்தில் கிடையவே கிடையாது. அதனால தான் ஆங்கிலேயர்களுடைய ஒழுக்கம் வேறு வேறு மாதிரி இருக்குது. சில பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் அவங்கள மாதிரி நமக்கெல்லாம் நன்றி உணர்வே கிடையாது சார். ஒரு கணவனுக்கு மனைவி கொண்டாந்து டீ கொடுத்தா கூட தேங்க்யூன்னு சொல்கிறாங்க சார் அப்படிம்பாங்க. கணவனுக்கு மனைவி கொடுக்கும்போது தேங்க்யூன்னு வாயாலையாக சொல்லணும்? என்னுடைய வள்ளுவன் சொல்லியிருக்கிறான், நன்றியை வாயால் சொல்லாதரா, நன்றியை வாழ்க்கையால் சொல்லிப்பார், செய் நன்றி அறிதல். இங்கே வாழ்க்கை என்பது எங்களுக்கு வகுத்து கொடுத்த தொல்காப்பியன் எந்த கடவுளை வணங்க வேண்டும், எந்த ராகத்தை வணங்க வேண்டும், அந்த குறிஞ்சி பண், அதுக்கு பேர் குறிஞ்சி பண் அந்த ராகம். அப்போது அதுக்கு வாசிக்கின்ற பறை, அதுக்கு தாளவாத்தியங்களையும் சொல்லி வச்சிருக்கிறார். எனவே குறிஞ்சி நிலத்துக்கு என்ன பாடல், என்ன ராகம். முல்லை, முல்லை என்றால் மாயோன்மேக, மாயோன்னா நம்முடைய திருமால். அவர் எங்கே காடும் காடு சார்ந்த இடத்திலும் திருமால் இருஞ்சோலை, திருமால் இருஞ்சோலையில் தான் கள்ளழகர் இருக்கார். ஒவ்வொரு ஆண்டும் வைகையிலே கள்ளழகர் இறங்குகின்ற அற்புதமான ஒரு காட்சியை நான் வர்ணனை செய்கின்ற வாய்ப்பு உண்டு 4 மணிக்கெல்லாம் காலையில். அந்த திருமால் இருஞ்சோலை என்று அந்த காட்டில், அந்த முல்லை என்று சொல்லக்கூடிய அந்த காட்டில் திருமால் இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல முல்லைப்பண் வாசிக்கணும்னு சொன்னார். முல்லைப்பண், அந்த ராகத்துக்கு பேர் முல்லை. அதுபோல் மருதம் சார்ந்த இடத்திற்கு இந்திரன் கடவுளாக வைத்தாங்க. நாம் இந்திரனெல்லாம் இப்போ விட்டுட்டோம். இந்திரனை யாரும் இப்போ வழிபடுவது இல்லை. அப்படின்னா தேவலோகத்தில் உள்ள ஒரு தேவேந்திரன், அவ்வளோதான். இந்திரனை விட்டு விட்டோம். அதுக்கு மருத நிலத்துக்கு மருதப்பண், மருதையாள், குறிஞ்சியாள்,
முல்லையாழ் நம்முடைய அடிப்படையான கருவி. நேற்றைய தினம் நான் தொடக்க விழாவின் போது குறிப்பிட்டேன். பாலு தீட்சிதர் என்பவர் தான் இந்த வயலினை கொண்டு வந்து கச்சேரிகளில் வாசிக்க வைத்தார். யார் என்றால் சங்கீத மும்மூர்த்திகளில் தியாகராஜ சுவாமிக்கு அடுத்ததாக முத்துசாமி தீட்சிதரை சொல்லுகிறோமோ அவருடைய சகோதரர் பாலு தீட்சிதர். அவர் தான் வெஸ்டர்ன் மியூசிக்கில் இருக்கக்கூடிய அந்த வயலினை கொண்டு வந்து கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தினார். அவர் இல்லை என்றால் இன்றைய தினம் கச்சேரிகள் எல்லாம் வயலினே கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன இருந்ததுன்னா யாழ் தான் இருந்தது. சிலப்பதிகாரத்திலே மாதவி யாழ் மீட்டிக்கொண்டு கோவலனுடைய கடற்கரையில் இருக்கின்ற பொழுது அழகாக திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை போல இளங்கோவடிகளால் எழுதினார். ஊழ்னு எழுதினார் திருவள்ளுவர், இவர் யாழ்னு எழுதினார். ஊழுக்கும் யாழுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஊழ்னா தலைவிதி, யாழ்னா வாசிக்கிறது. அழகாக சிலப்பதிகாரத்தில் சொன்னார், யாழின் வழி ஊழ் வந்து சேர்ந்ததுன்னார் அவர். யாழின் வழி ஊழ் வந்து சேர்ந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் வந்து வாசிக்கின்ற பொழுது காவிரியில் நீராடுகின்ற பொழுது கங்கையை நினச்சான்னு பாடினான். உடனே அவன் கோபம் வந்தது, ஊழல் வந்து பிரிஞ்சு போயிட்டான். எனவே யாழும் ஊழும், யாழ் தான் நமக்கு இப்போ பழசு. அப்போ மாணிக்க வாசகர் காலத்தில் அவர் 8ஆம் நூற்றாண்டு. மாணிக்க வாசகர், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரருக்கு பிறகு மாணிக்க வாசகர் 8ஆம் நூற்றாண்டு. அப்போது அவருடைய காலத்தில் வீணை வந்து விட்டது. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பள்ளி எழுச்சி எங்கே பாடப்பட்டதுன்னா திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் பாடப்பட்டது. அப்போ என்னென்ன வாத்தியங்கள் தமிழ் இசையோடு சேர்ந்திருக்குன்னா யாழினர், வீணையர், ருக்வேதம் சொல்கிறாங்க. வேதம், சங்கீதத்தினுடைய மூலம் எதுன்னு கேட்டால் வேதங்கள் தான். அந்த வேதங்களிலேயே மிகவும் சங்கீதத்தை பிழிந்தெடுத்த ஒரு வேதம் சாம வேதம் தான். சாம வேதத்தை ஒருவன் கற்றுக்கொண்டு அந்த வேதத்தை அந்த கணக்கீடுபடி சொல்லிக்கொண்டே வந்தால் உலகத்தின் மிகச்சிறந்த இசை வல்லுநராக ஆகிவிடலாம். இப்போ அந்த தர்காவிலெல்லாம் இது பார்த்தியா ஓதுறாங்களே, அதுவும் சாமவேதமும் ஒரே மாதிரியாக இருக்குது என்று ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறாங்க. ஆய்வு செய்திருக்கிறாங்க. ஆமாம், ஆய்வு செய்திருக்கிறாங்க. அதனுடைய இதனுடைய பிச்செல்லாம் ஒன்றாக இருக்குன்னு பிச்சு உதறி இருக்காங்க. அதனால் சங்கீதம் என்பது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் பழமையானது. சங்கீத நூல்களெல்லாம் அழிந்து விட்டன, அதிகமான நூல்கள் இருந்தன. அப்படி அந்த சங்கீதத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, வருணன், நான் அந்த வரிசையில் முருகனை சொன்னேன், மலை மேல் இருக்கிறான்னு. அடுத்ததாக காட்டிலே முல்லைப்பெண் பாடுகின்ற திருமால் இருக்கார்னு சொன்னேன். 3ஆவதாக இந்திரன் மருத நிலத்தில் இருக்கான்னு சொன்னேன். 4ஆவதாக நெய்தல் நிலம், கடலும் கடல் சார்ந்த இடத்துல வருணன் இருக்கா. அங்கே தான் பரதவர்கள்லாம் இருக்காங்க. இந்த பரதவர்கள்லாம் இருக்கின்றார்களே, அதுக்கு ஒரு பண் வச்சுருக்கான், அதுக்கு ஒரு யாழ் வச்சுருக்கான், நெய்தல் யாழ். இப்படி தமிழோடு இசை வந்தபோது தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். அப்பர் சுவாமிகள் பாடுறார், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன். அப்பர் சுவாமிகள் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் மெய்யன்பர்களே, இந்த இசை வல்லவர்களாக இருந்தவர்கள், தமிழில் புலவர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரிடமும் போய் குருகுலத்தில் சங்கீதமும் தமிழும் கற்றுக்கொள்ளாமல் இறைவனுடைய அருளால் பாடியவர்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. எனவே கற்காமல் ஒருவருக்கு வருதுன்னா சங்கீதமும் புலமையும் இறைவனுடைய திருவருள். சமயக்குறவர்கள் 4 எங்கேயும் யாரும் போய் படித்ததை 3 வயசில் எந்த குழந்தையாவது எங்கேயா படிக்க முடியுமா? தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவன்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்து
ஏத்த அருள் செய்த பீடுடைய பெம்மான் இவன் அன்றே. பீடு உடைய பெம்மான் இவன் என்று கையாள இசையோடு 3 வயது குழந்தை காட்டுகிறது என்றால் உலக வரலாற்றிலேயே எந்த குழந்தையாலும் அதை செய்ய முடியாது. காரணம், அது தெய்வ குழந்தை, ஞானப்பால் உண்ட குழந்தை. இறைவனுடைய திருவருளால் வருவது தான் இசை, இலக்கியம். எனவே தமிழையும் இசையும் சொல்லுகின்ற பொழுது இரண்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு நாவுக்கரசர் பாடிய முதல் பாடல் கூற்றாயினவாறு. அவர் எங்கே இருந்து வந்தார்? சமண சமயத்திலேருந்து வந்தார். சமண சமயம் இசைக்கு எதிரி. அவங்களுக்கு இசையே பிடிக்காது, பாடவே மாட்டாங்க. அவுரங்கசீப் மாதிரி. அவுரங்கசீப்பினுடைய அரசாட்சியில் இங்கு சங்கீதம் எவன் பாடினாலும் கவிதை எவன் எழுதினாலும் சிறையில் தள்ளுன்றான். ஷேக்ஸ்பியர் அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவார், எவனுக்கு சங்கீதம் வரவில்லையோ அவன் மனிதனே கிடையாது, மிருகண்டான்னு சொல்லுவார் ஷேக்ஸ்பியர். ஏன்னா மனித நேயம், மனித அபிமானம் இருக்கின்ற அந்த நெஞ்சத்தில் தான் சங்கீதத்தை ரசிக்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். எல்லாருக்கும் உள்ளேயும் சங்கீதம் இருக்காது, கேட்கவே முடியாது. கேட்டாதுன்னு அப்புறம் பாடுறது. ஆனால் நம்ம ஊரில் எத்தனை ஒரு பெரிய சங்கீத வித்வான்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த மண்ணில், தமிழில். நமக்கு தெரிஞ்ச ஞானசம்பந்தரை தான் சொல்லி கொண்டிருக்கோம். பிற்காலத்தில் பாருங்கள், இப்பொழுது வந்த சங்கீத வித்வான்கள் நம்முடைய மேன்லின் சீனிவாசெல்லாம் 5 வயசில் கச்சேரி பண்ணாருங்க. 5 வயதில் திருவையாறில் கச்சேரி பண்ணார். 5 வயசு. நான் சொல்கிறேன், அவரும் ஞானசம்பந்தர் அவதாரம்னு. 5 வயது. அது கற்றுக்கொண்டு பாடுவதில்லைங்க. வள்ளுவர் சொல்கிறாரு, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நீங்கள் அதை ஒத்துக்கொள்வீர்கள். நீங்கள் ஒத்துக்கலைன்னா வள்ளுவர் ஒன்றும் கவலைப்பட மாட்டார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்தன. ஒரு பிறவியில் சங்கீதமும் தமிழும் உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னா 7 பிறவியிலும் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். அதுதான் உண்மை. ஒரு பிறவி. எனவே ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒரு பிறவியில் உள்ளே போனால் போதும். அதனால தான் முன்னை தவம் இருந்தவர்களுக்கு தான் தமிழ் வரும்னு திருமூலர் சொன்னார். எனவே நம்முடைய தமிழ் மண்ணில் இன்றைக்கும் புன்னக்குடி வைத்தியநாதன் அப்பா கிட்ட கற்றுக்கிட்டாரு. அவரும் 8 வயசில் கச்சேரி பண்ணார். எஸ் பாலச்சந்தர் வீணை. அவர் யார்கிட்டையுமே வீணை கற்றுக்கவே இல்லைங்க. அவர் வரலாறை புரட்டி பாருங்க. வீணையை எடுத்தாரன், வாசிக்க ஆரம்பிச்சுட்டாராம். இவர்களுக்கெல்லாம் எங்கிருந்து சங்கீதம் வருகிறது, எங்கிருந்து ஞானம் வருது? பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் எத்தனை மொழியில் சாகித்யங்கள் பண்ணியிருக்கார். அதனால் இவர்களுக்கெல்லாம் அந்த இசையும், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தாய்மொழி என்னுடைய தாய்மொழியை போல் தெலுங்கு. என்னுடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கிறதுனால தியாகராஜ சுவாமியுடைய பஞ்சரத்தன கீர்த்தனைகளை தெலுங்கிலிருந்து தமிழிலே செய்திருக்கிறேன். அதை அனைவரும் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். தெலுங்கிலிருந்து தியாகராஜ சுவாமியுடைய பஞ்சரத்தன கீர்த்தனைகளை அப்படியே தமிழில் இசையோடு. ஏன்னா இசைக்கு மொழியே கிடையாதுங்க. தேர் இஸ் நோ லாங்குவேஜ் ஃபார் மியூசிக். மியூசிக்கினுடைய ஒரே லாங்குவேஜ் என்ன? டிவோஷன், டிவோஷன், டிவோஷன். மேல்நாட்டு இசைக்கு தான் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்லாம். ஆனால் இந்தியன் மியூசிக் என்ன சொல்லுகிறது? இந்துஸ்தானியாக இருந்தாலும் சரி, கர்நாடக சங்கீதமாக இருந்தாலும் சரி, நினைவினா தியாகராஜ சுவாமிகள் சொல்லுவார், சங்கீதத்தில் பக்தி இல்லை என்றால் என்ன ராமா, என்ன இருக்கிறது? பக்தி இல்லை என்றால் எதுவுமே இல்லை ராமான்னு சொல்லுவார். சங்கீத சாம்ராஜ்யத்தில் பக்தியை தவிர வேறு எந்த பாவங்களும் கிடையாது. தியாகராஜ சுவாமிகள் சரபோஜி மன்னன் கூப்பிட்டு அனுப்பிய போது போகவில்லை. எனக்கு பொருள் தேவையில்லை, ராமனுடைய அருள் தான் தேவைன்னு. நிதி சால சுகமா ராமானி சந்நிதி சேவ சுகமா நிஜமு பல்கு மனச. உண்மையை சொல்லு மனதே, உனக்கு நிதி வேண்டுமா? ராமனின் சந்நிதி வேண்டுமா? ராமனின் சந்நிதி தான் என்று நிதியை வேண்டாம் என்று சொன்னதுனால தான் அவருடைய தம்பி அந்த ராமருடைய விக்கிரகத்தை தூக்கி திருவையாற்று ஆற்றுல கொண்டு போய் போட்டார். போடா, ஒழிஞ்சு போடா. என்னடா ஒரு மன்னன் கூப்பிட்றான், தட்டு நிறைய தங்க காசுகளை வைத்துக்கொண்டு வாடா வாடா அரண்மனை பாடுறாங்கிற. நம்ம வீட்டில் கொதிக்கிறதுக்கு அரிசி இல்லை, சாப்பாடு இல்லை, அதை போய் வாங்கிட்டு வரையோ ராம ராமன். என்னடா ராம தூக்கி போட்டு விட்டார். அப்புறம்தான் அதுக்கு பாடல் பாடுகிறார். ரொம்ப அற்புதமாக வரதராஜன் அவர்கள் டிவி செய்தி வாசிப்பாளர் தியாகராஜர்னு ஒரு நாடகம் போடுறார்.
அற்புதமாக நடிக்கிறார் அதில். அந்த ராமனை தேடி 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 அப்புறம் அந்த ராமர் கனவுல வந்து நான் எந்த இடத்துல திருவையாறில் இருக்கேன்னு சொன்ன உடனே கனு கொண்டினி உன்னை நான் கண்டுபிடித்து விட்டேன். என்ன அற்புதம்! அப்போது ராமன் எந்த அளவுக்கு அவரோட ராமன் மட்டும் இல்லை, நம்ம திருவொற்றியூர் மண்ணுக்கே ஒரு சங்கீதம் உண்டு. எப்படி என்றால் திருவொற்றியூருக்கு தியாகராஜ சுவாமிகள் வருகின்ற பொழுது எங்கேருந்து வரார் தெரியுமா? கோவூர்லேருந்து வரார். கோவூரில் சுந்தரேச முதலியார் என்பவர் தியாகராஜ சுவாமியுடைய இசையிலும் பக்தியிலும் மிகவும் ஆழ்ந்து போய், அவர் பணம் வாங்க மாட்டார்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வித்வாங்கெல்லாம் வாங்காமல் போக மாட்டார்னு தெரியும், அவங்க பணமே வாங்க மாட்டார்னு தெரியும். அதனால் என்ன பண்ணார், சிஷ்யர்கள்ட்டன்னு சொல்லி இந்த சுவாமிகள் வந்து பணத்தை கொடுத்தா அது வேண்டாம் பாரு, நான் அடியில் வச்சுருக்கேன், பல்லக்கில் அடியில் வச்சுருக்கேன், அதனால் அங்கே போய் ராம நவமிக்காக செலவுக்கு வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. எங்கே? கோவூர் எங்கே இருக்குது? குன்றத்தூர் பக்கத்தில் இருக்குது. அந்த கோவூர்லேருந்து வருது, நடுவழியில் தீவட்டி கொள்ளைக்காரன் வந்துட்டான். அந்த காலத்துலலாம் தீவட்டி கொள்ளைக்காரன் தான். எல்லாம் சுவாமிகள்கிட்ட சொல்கிறாங்க, இதேமாரி கொள்ளைக்காரன் வந்துட்டான், ஏய் அவன் வந்தால் நமக்கு என்ன, நான் ராமனை பாடுறான்டா, போயிட்டே இருறான்னார். சுவாமின்னா என்னன்னார், இந்த கோவூர் சுந்தரேச மொழியார் சொன்னால் கேட்காம பஜனைக்காக அடியில் வச்சிருக்கிறார் அப்படின்னா. வச்சுட்டாரா அடியில்? அருளாளர்கள் பொருளை தொடமாட்டார்கள். கேணியிலே கிளற்றிலே வீசி எறிந்தேன் அருட்பா வள்ளற்பெருமான். எனக்கு கிடைத்த காசுகளை கேணியிலே கிணற்றிலே வீசி எறிந்தேன் அருட்பா. அப்படி வீசி எறிஞ்சிட்டு அடுத்த பாட்டில் பாடுறாரு, கற்பூரம் வாங்குதற்கு காசினுக்கே என் செய்வேன். திருவொற்றியூர் கோயிலில் அருட்ஜோதி முருகனுக்கு ஏற்றுறதுக்கு கற்பூரம் வாங்க காசு இல்லை, அப்புறம் இங்கேயும் வீசி எறிவானே, அந்த காசுக்கு கற்பூரம் வாங்கலாம்ல. பொருளாசை இல்லை அவங்களுக்கு. அதுமாரி தியாகராஜ சுவாமிகள் நமக்கு என்னடா போட்டுருந்தா, சுவாமி அடியில் வச்சிருக்கிறார் அப்படின்ன ஒன்று யான்னு கேட்டார். யார் வச்சார்? சுந்தரேச மொழியார். யாருக்கு வச்சார்? ராமனுக்கு வச்சார். அப்போ ராமனை காப்பாற்று, நீ ஏன்டா போடான்ட்டார். ராமனுக்காகத்தானே வைத்தார், அதை ராமனை காப்பாற்றிக்கொள், நீ போடான்னார். உடனே பல்லக்கு போனது. அந்த தீவட்டி கொள்ளைக்காரர்களால் அந்த பல்லக்கை நெருங்க முடியாமல் முன்னே ஒருவரும் பின்னே ஒருவரும் வில் எடுத்து கொண்டு வருகிறார்கள், செக்யூரிட்டி மாதிரி. அதிகாலை இங்கு வந்து விட்டாங்க திருவொற்றியூர் கோயிலுக்கு. வந்த உடனே அந்த திருடர்கள் தியாகராஜ சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து, சுவாமி இனிமேல் என் தொழிலையே விட்டுடுறேன், எனக்கு தரிசனம் கிடைச்சி போச்சுன்னாரு. தியாகராஜ சுவாமிகளுக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா ஆச்சு உனக்கு, நல்லா தானே இருந்த ராத்திரி திருடும்போது, காலையில் என்ன தெளிஞ்சு போச்சான்னார். இல்லை சுவாமி, முன்னேயும் பின்னேயும் 2 பேர் காவல் காத்து கொண்டே வந்தார்கள், முந்து வெணக்கன்னு ஒரு கீர்த்தனையே பண்ணியிருக்கிறார் சுவாமிகள் அதற்கு. எனவே அப்பொழுது தியாகராஜசாமி என்ன சொல்லி அழறார் தெரியுமா? 1 கோடி ராம நாமம் சொல்லி சொல்லி உன்னை தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த எனக்கு காட்சி தராமல் திருடர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாயே ராமா. முன்னேயும் பின்னேயும் ராமனும் லக்ஷ்மணனும் வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறார்? உன்னையே பாடி உன்னையே ஜெபித்து கொண்டிருக்கின்ற எனக்கு காட்சி தராமல் திருடர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாய். அப்படி அது திருமாலாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, உண்மையான பக்தியும் சங்கீதமும் எங்கே இருக்கிறதோ அங்கே காட்சி கொடுப்பார். அது மாதிரி நாம் ஆரம்பத்தில் முதல்ல எழுந்த ஒரு அற்புதமான தேவாரம் எதுன்னா ஞானசம்பந்தர் எழுதியது இல்லை. ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்பே காரைக்கால் அம்மையார் என்ற ஒரு அம்மையார் தான் தேவாரம் பாடுவதே உலகத்துக்கு கொடுத்தார். அதனால் நாம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கரவொலி எழுப்பி நாம் சந்தோஷப்படலாம். ஏன்னா பெண்கள் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுறாங்க. காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு பக்தி இருந்ததுனால இறைவனே சொன்னார், என்ன தாயேன்னு அழைத்த ஒரே ஒரு அம்பிகை யார் என்றால் காரைக்கால் அம்மையார் புனிதவதி தான். கடவுளுக்கு தாயும் இலி தந்தையும் இலி, கடவுளுக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது. அப்படிப்பட்டவர் இவளே நம்மை பேணும் அம்மைகான். பக்கத்தில் உமாதேவி சொல்கிறா, யார் இது தலைகீழ நடந்து வருகிறார்களே இமயமலையில், இந்த தலைகீழ எலும்பு வடிவாக பேய் வடிவாக நடந்து வருகின்ற இவர் யார்? ஏன்னா
அந்த பேயில் ஆண் பெண்ணெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஜடையெல்லாம் கிடையாது. இல்லை, எலும்புக்கூடல ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஒன்று தான். அதனால் உமாதேவி கேட்குறா, யார் இவள்? நம்மை பேணும் அம்மைகான். என்ன அழகான வார்த்தை பாருங்க. சிவபெருமான் என்னை பேணும் அம்மைன்னு சொல்லல். நம்மை என்றால் சிவபெருமானை மட்டுமல்ல, இந்த அகில உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் தாய் போன்றவள் காரைக்கால் அம்மையார். நம்மை பேணும் அம்மை கான், நம்மை பேணும் அம்மைகான். அவங்க பாடியது தான் திருவாலங்காடு மூத்த பதிகம். 2 பதிகம் பாடுறாங்க. அதுவும் சாதாரண பாட்டு இல்லை. இறைவன் அவன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னம்மா வேணும் சொல்லு, முக்தி வேண்டுமா சொல்லு. ஏன்னா பிறவாமையை தான் எல்லாம் கேட்பாங்க. மீண்டும் இங்கே புல்லாகி புழுவாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லானிந்த இட்டாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் போரும்பா, எனக்கு பிறவாமை கொடுன்னு கேட்பாங்க. ஆனால் காரைக்கால் அம்மையார் மட்டும் பிறவாமையை கேட்கவில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. காரைக்கால் அம்மையார் எனக்கு இனி பிறவாமையை கேட்கல. என்ன வேணும்னா, எவ்வளவு ஒரு சங்கீத ஞானம் பாருங்கள். நடராஜ பெருமானே, நீ ஆடுகின்ற பொழுது நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வரத்தை கேட்டார். அதுதான் உலகத்திலேயே அற்புதம். உனக்கு முக்தி வேணுமா பாட்டு வேணுமான்னு கேட்டால் யாரான பாட்டை கேட்பாங்களா? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னம் வேண்டும் அரவா நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். நீ ஆடும் பொழுது நான் பாடிக்கொண்டே உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று திருவாலங்காட்டில் பாடி. ஏன்னா கச்சேரியில் பாடிடலாம், நல்லா தெரிஞ்சுங்க. இந்த நட்டுவாங்கம் பாடுறது, நடனத்துக்கு பாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஜதீஸ்வரெல்லாம் அதிவேகமாக பாடணும். அவங்க பாதம் வேகமாக போயிடும், இவங்க பதம் மெதுவாக வரும். பதமும் பாதமும் ஒன்றா இருக்கணும். வாயிலேருந்து வர்ற ஜதி இருக்க, அவங்க ஆடுற வேகத்துக்கு அந்த ஜதி வர வேண்டும். ஆமாம், அதனால தான் இந்த காரைக்கால் அம்மையார் நீ ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருந்து நான் பாட வேண்டும் என்று சொன்னாங்க. என்ன அழகான வார்த்தை பாருங்கள். அதனால் தமிழும் இசையும் பிரிக்க முடியாதது. அவர்கள் பாடியது அந்த அது மட்டும் இல்லை, திருவாலங்காட்டு மூத்த பதிகத்தில் 11 இசைக்கருவிகளை பாடியிருக்காங்க. அந்த 11 இசைக்கருவிகள் வாசிக்க வாசிக்க நடராஜர் ஆடுறார். மத்தளம், மேளம், தன்னுமை, வீணை, யாழ், 14 கருவிகளை அந்த காலத்தில், எதில் 6ஆம் நூற்றாண்டு ஞானசம்பந்தருக்கு 100 ஆண்டு முன்பு. எனவே அந்த புனிதவதியார் போட்ட பாதையில் தான் பின்னாடி அந்த ஞான குழந்தை ஞானசம்பந்தர் நடந்து வர்றார். ஞானசம்பந்தருக்கு முன்னாடி பாடப்பட்டது மூத்த பதிகம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, மூத்தவர், சீனியர் சிட்டிசன்ஸ். அதுபோல் மூத்தவர்களை மதிக்கின்ற ஒரு பண்பு ஞானசம்பந்தருக்கு உண்டு. அதுதான் நாவுக்கரசரை அப்படியே கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பார். அந்த ஞான குழந்தை தன்னுடைய பல்லக்கை நாவுக்கரசர் தூக்குறார்னு சொன்ன உடனே அந்த குழந்தை பல்லக்கிலேருந்து கீழே குதிக்குது. ஆஹா, அப்பரே என் பல்லக்கை நீங்கள் சுமக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ அப்பர் பெருமான் சொல்கிறார், நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கரம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. என்ன வார்த்தை பாருங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதேங்கிறார். இறைவனுக்கு தொண்டு செய்வதை விட எனக்கு என்ன இருக்குது? அந்த அற்புதமான நாவுக்கரசர் மட்டும் தாண்டகம் பாடவில்லை என்றால் தாண்டகம் என்ற ஒரு இசை வகையே கிடையாது. யாரும் பாடல, சுந்தரர் பாடல, ஞானசம்பந்தர் பாடல. திருத்தாண்டகம் என்ற ஒரு அற்புதமான இசை விருத்தத்தை அப்பர் பெருமான் தான் முதல்ல பாடுறார். அவருக்கு பிறகு யாரும் பாடல. அதுபோல் திரு விசைப்பான்னு பேர் வச்சாங்க 9ஆம் திருமுறையில். திரு மாளிகை தேவர் பாடிய பாடலுக்கு இசைப்பா. அப்போ மற்ற பாலாம் இசை இல்லையாப்பா?
அப்படின்னு கேட்கலாம். மற்றப்பாலாம் இசை இருக்கப்பா, ஆனாலும் 9ஆம் திருமுறையில் திருமாளிகை தேவர் பாடிய பாடலுக்குத்தான் திருவிசைப்பா என்று பெயர் வைத்தார். அடுத்ததாக சேந்தனார் பாடிய திருப்பல்லாண்டு. பாருங்கள், இறைவனை போய் சில பேர் வாழ்த்தும்போது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. இறைவனுக்கே பல்லாண்டு பாடியதுனால அவருக்கு அவர் சாதாரண ஆள் இல்லை சார், பெரியவர் சார், பெரியாழ்வார் என்று பேர் வைத்தார். 12 பேர்லேயே பெரியவர் யாருன்னா பெரியாழ்வார். ஏன் பெரியாழ்வார்னா இறைவனுக்கே பல்லாண்டு பாடியவர் அவர். அதனால் பல்லாண்டு பல்லாண்டு 2 பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். சிவனுக்கு பல்லாண்டு பாடியவர் சேந்தனார், பெருமாளுக்கு பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். திருவரங்கத்தில் பக்தி என்ற ஒன்று வந்துவிட்டால் இறைவனை குழந்தையாக நினைக்கலாம், தாலாட்டலாம். ஏன்னா கடவுள் எல்லாவற்றுக்கும் அசைந்து கொடுப்பார். காரைக்கால் அம்மையாருக்கு அடுத்ததாக வருகின்ற பொழுது திருமூலருடைய பாடல்ல நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடித்திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். கோயிலில் போனால் நமக்கு சங்கீதம் வருதோ இல்லையோ வாயை விட்டு பாடணும். அருணகிரிநாதர் சொல்வார், சங்கீதம் வரலைனாலும் கத்துடான்றார். சத்த மிகுத்த திருப்புகழ்பார். சத்தம் பாராத சங்கீதம்னு சொல்ல மாட்டார். சத்த மிகுத்த திருப்புகழை அடியேன் பரவ இந்த உலகமெல்லாம் பரவுவதற்காக என்னை அனுப்பியிருக்கிறான்னு அருணகிரிநாதர் சொல்வார். அதுபோல் பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நஞ்சத்து கோயில் கொண்டானே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்கிறார். எப்படி இறைவனை வணங்க வேண்டும் என்றால் நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். அருட்பா 5818 மொத்தம் திருவருட்பா ராமலிங்கர் பாடியது. அதில் கிட்டத்தட்ட 20 கீர்த்தனைகள் பாடியிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், இந்த ராமலிங்க சாமி யார்கிட்ட போய் பாட்டு கற்றுக்கிட்டாரு, யார்கிட்ட போய் தமிழ் கற்றுக்கொண்டார்? சபாபதி முதலியாருங்கிறவர் தான் அவருக்கு வாத்தியாரா அவங்க அண்ணன் நியமித்தார். அந்த வாத்தியார் ஒரு நாள் கந்தக்கோட்டம் போகும்போது இந்த குழந்தை 9 வயசில் பாடிக்கிட்டு இருக்கு. ஒருமையுடன் நினது திருமலர் அடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெரு நெறி பிடித்து ஒழுக வேண்டும், மறுவு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும், உனை மறவாதிருக்க வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே. வாத்தியார் பார்க்குறாரு, நான் சொல்லிக் கொடுத்த பாடத்தை ஒப்பிக்காமல் இவனே புதுசாக பாடிக்கிட்டு இருக்கானே, மறுநாள்லேருந்து நீ டியூஷனுக்கே வரவானான்ட்டார். நான்லாம் எவனோ எழுதி வச்ச பாடத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ சொந்தமாகவே பாடம் ஏற்றிக்கொண்டே இருக்கிறப்பா, அதனால் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். அதனால் அருளாளர் குமரகுருபரர் 5 வயது வரை பேசவே இல்லை திருச்செந்தூரில். அவங்க பெற்றோர்கள் பாடு கடத்தி செந்தில் ஆண்டவன் முன்னாடி போட்டுட்டு போயிட்டாங்க, இந்த குழந்தைய நீ காப்பாற்றினா காப்பாற்றி, இல்லைன்னா போ. 5 வயது வரை பேசாத குழந்தை முதலில் பேசவில்லை, பாடத் தொடங்கியது. பூமேவு செந்தில் நகர் அப்படின்னு தொடங்கி கந்தர் கலிவெண்பா பாடியது. கந்தர் கலிவெண்பா இது 5 வயது. ஞானசம்பந்தர் 3 வயது, குமரகுருபரர் 5 வயது. பாடிய உடனே அவர் போய் கேட்குறார், நான் குருநாதர் இல்லை என்றால், குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை, எனக்கு யாரான குருநாதர் ஒரு ஆள் சொல்லும் முருகான்றார். முருகன் சொன்னால் தான் வயசான ஆளுங்க நிறைய பேர் டியூஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, யாரான ஒரு ஆளை குருநாதராக ஏற்றுக்கன்னு. குமரகுருவர் போய் யாரை கேட்டாலும், ஐயோ 5 வயதில் முருகனர்களால் பாடிய உனக்கு நான் குருவா? அப்பா முடியாதப்பான்னு. அந்த காலத்தில் அவருக்கு குருவாக வருவதற்கு ஐயோ உனக்கு குருவாக நான் எப்படிப்பான். மறுபடியும் முருகன்ட்டே போனார், முருகா என்னை யாரும் குருவாக சீடனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, குருவே கிடைக்கவில்லைன்னா. அப்போ தான் முருகன் சொன்னானா, நீ கவலைப்படாதே, என்னுடைய அருளால் புலமை உனக்கு வந்தது, பாடத் தொடங்கி விட்டாய்,
யாருக்கு முன்னால் பேசும்போது உன் வார்த்தை தடுமாறுகிறதோ அவர் தான் உன் குரு. டக்குன்னு காலில் விழுந்து குருவேன்னு சொல்லிடு அப்படின்ட்டு. இவரும் ஒவ்வொரு ஆளுக்கு முன்னாடி பாடி பார்க்குறாரு, வார்த்தை தடுமாறவே இல்லை. எங்கே போகிறாரு? திருவாரூருக்கு போன உடனே கமலை ஞானப்பிரகாசர்னு ஒருவர் அவருக்கு முன்னால் பாடுகின்ற பொழுது இவர் வார்த்தையை தடுமாறின உடனே அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து நீங்கள் தான் என் குரு, முருகனுடைய ஆணைன்னு சொல்லிட்டு. அச்சோ, கந்தர் களிவன்பா பாடி உனக்கு நான் குருவான். அதனால் அவர் தான் தருமபுர ஆதீனத்தை ஸ்தாபகம் செய்தவர் அந்த குரு. அந்த தருமபுர ஆதீனத்தை ஸ்தாபனம் செய்த அந்த குருவிடம்தான் குமரகுருபுரர் போய் சீடராக இருந்தார். அதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், தன்னுடைய குருவின் மேலே பண்டார மும்மணி கோவைன்னு இவர் பாடுறார் குமரகுருபரர். அப்படி சங்கீதமும் தமிழும் எல்லாருக்கும் சாதாரணமாக வராது. சமயக்குறவர் நால்வருக்குள்ளே போனால் நேரமே கிடையாது. அதாவது ஞானசம்பந்தருடைய வாழ்க்கை வரலாற்றிலே சங்கீதத்தை பேச ஆரம்பித்தால் பல மணி நேரம் ஆகும். ஏன்னா அவர் பாடுகின்ற பொழுது மண்ணில் நல்ல வண்ணம் மழலாம்பைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணினல் அகுதரும் கழுமலர் வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. இந்த உலகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்லா வாழலாம்பா, இறைவன் இருக்கான், இறைவனுடைய திருவருள் இருக்கிறது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்போது அந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் கூட சென்று யாழ் வாசித்தவர் யாருன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவருடைய துணைவியார் 2 பேரும் சேர்ந்து தான் எங்கெங்கே ஞானசம்பந்தர் போகிறாரோ அவர் கூடவே போய் அவர் பாடும்போது யாழ் வாசிப்பது. இந்த சக வாத்தியக்காரங்களை மதிக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் முடியாது. சில பேர் சக வாத்தியக்காரங்களை அப்படியே விட்டு போயிடுவாங்க வான்னு. சில பேர் வித்வான்கள் அவங்க காரில் கூப்பிட்டு போவாங்க. சக வாத்தியக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னவர் திருஞான சம்பந்தர். ஏன்னா இவங்க ஊர் எதுன்னா எருக்கத்தம்புலியூர், சீர்காழிக்கு பக்கத்தில். அந்த எருக்கத்தம்புலியூரில் தான் இந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இருக்கார், நமக்கு யாழ் வாசிக்கிறவர். அவர் ஊருக்கே போய் அவருடைய புகழை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே போய் ஒரு பதிகம் பாடுறார். பாடினவுடனே இவர் யாழ் வாசிக்கிறார். அடாடா, என்ன அழகாக இந்த குழந்தை வாசிக்குது, அவர் பாடுறாரு. பிடிய தன்னூறு ஊமை கொள்ளமிகு கறி அது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வளம் வளமுறை இறையே. பாட்டும் தாளமும் சுதி மாதா லயம் பிதான்னு சொல்லுவாங்க. 2 சேர்ந்து வரணும். சில பேருக்கு இப்போ பாட்டு வந்தால் தாளம் வராது, தாளம் வந்தால் பாட்டு வராது. அது சரளமாகத்தானே வர வேண்டும். சுதியும் லயமும் 2 சேர வேண்டும். திருஞான சம்பந்தர் அப்படி கையில் தாளம் போட்டுக்கொண்டே பாடிய உடனே சிவபெருமானே, ஐயோ பச்சை குழந்தை, இளம் பிஞ்சு குழந்தை, கையெல்லாம் சிவந்து விட்டதே என்று பொன் தாளம் கொடுத்தார். திருக்கோலக்காவில சிவபெருமான் என்ன கொடுத்தாரு? பொற்றாளம், திருக்கோலக்கா. அப்போது சிவபெருமானுக்கு எவ்வளவு இசையின் மேலே ஒரு ஆர்வம் பாருங்கள். இந்த பச்சை குழந்தை பாடுகின்ற பொழுது கையை தட்டி தட்டி பாடுவதால் கைகளெல்லாம் சிவந்து விட்டனவே என்று அந்த பொற்றாளம் எங்கேயாவது சத்தம் போடுமா? சாதாரண ஒரு கவிதை இருக்குது, தகரம்தான் அதிகம் பேசும், தங்கம் பேசுவதில்லை. எங்கேயாவது தங்கம் பேசுமா? எனவே இந்த தங்கத்தின் மேலே பற்று அதிகம் எல்லாருக்கும். ஆனால் அந்த தங்கம் ஓசை வராது. இந்த குழந்தை தட்டி தட்டி பார்க்குது, சங்கீதம் விளையாட தூக்கி போட்டு விட்டது அந்த பொற்றாளத்தை. வெண்கலத்தாளம்தான் சத்தம் வரும். சங்கீதம் தெரிந்தவர்களுக்கு அழகாக தெரியும். பித்தளை கூட கிடையாது, வெண்கலம். அந்த வெண்கலத்தாளத்தில் தான் சத்தம் வருமே ஒழிய பொன் தாளத்தில் சத்தம் வராது. ஆனால் மதிப்பு அதிகம். சித்தர்களைப் போல, ஞானிகளைப் போல. மோனம் என்பது ஞான நிலை. ஞான நிலைக்கு போனவங்க பேசவே மாட்டாங்க. என்ன மாதிரி ஆள் தான் பேசிக்கிட்டே இருப்பான். எது வரைக்கும் பேசுவான்னா இவனுக்கு ஞானம் வர்ற வரைக்கும் பேசுவான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், என்னங்க எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, சொற்பொழிவுன்றான், 3 மணி நேரங்கிறான், 4 மணி நேரம், அவனுக்கு இன்னும் அறவேக்காடி அவன். அப்போ அவருக்கு ஞானம் வந்தால், ஞானம் என்பது மோன நிலை, மோனத்தில் போயிடுவார், பேச மாட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார், அறவேக்காடாக இருக்கிற வரைக்கும் சாதம் கல 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 கலன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம். வெந்த உடனே நின்றுடும்.
அதுபோல் மௌனமாயிடும். இப்போ நான் 3 மணி நேரம் சொற்பொழிவுக்கு வந்துட்டு பேசாமல் உட்காந்துருந்து ஆஹா சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் புரிந்திலன்னு. ஆகா சும்மா இரு சொல்லற ஞானம். அதனால தான் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காட்டுறார், பேசவே இல்லை. என்ன தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை காட்டுறார். என்ன சின்முத்திரை? இதுதான் பரமாத்மா, இதுதான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவோட ஆணவம் கண்மம் மாயை எப்பவும் சேர்ந்தே இருக்கும் நம்மோட, அது நம்ம விட்டு பிரியாது. ஆனால் தவம் தியானம் செய்து விட்டால் பரமாத்மாவோடு ஜீவாத்மா கலந்து விட்டால் இந்த மூன்றும் தனியாக போய்விடும் என்பதுதான் சின்முத்திரை. இதைத்தான் இறைவன் தட்சிணாமூர்த்தி நமக்கு காட்டுகிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான் மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் எல்லாமாய் அல்லதுவாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை எல்லாம். சொல்லாமற் சொன்னார். சிவபெருமானுக்கே வீணை வாசிக்க தெரியும், நல்லா தெரிஞ்சுங்க. நாம் அன்றாடம் வணங்குகிறோமே சிவபெருமான், அவருக்கு ஆடவும் தெரியும், பாடவும் தெரியும், வீணை வாசிக்கவும் தெரியும். அப்பர் பெருமான் பாடுறாரு, இந்த உலகமெல்லாம் அழிந்து கலேபரம் வந்து பிரம்மன் அழிந்து திருமால் அழிந்து உலகமெல்லாம் கலேபரம்ன்ற ஒரு வார்த்தையை அப்பர் கையாளுறார். கலேபரம் வந்தவுடனே சிவன் வீணை வாசிக்குமே, தனியாக சோலோவாக இருந்துக்கிட்டு வீணை வாசிக்கிட்டே இருக்கார். கேட்க ஆள் கிடையாது, எந்த ஜீவனும் கேட்க ஆள் கிடையாது. அவர் பாட்டுக்கு சிவபெருமான் வீணை வாசிக்கிட்டே இருக்கலாம் பிரளயம் முடிந்த உடனே. எனவே சிவபெருமான் வீணை வாசிப்பவர் என்பதில் அவருடைய 64 மகேஸ்வர வடிவத்தில் தட்சிணாமூர்த்தியில் மிக அற்புதமான ஒரு சுரூபந்தான் வீணா தட்சிணாமூர்த்தின்னு பேர். அதுக்கு தட்சிணாமூர்த்தியில் பல வகை இருக்குது. வீணா தட்சிணாமூர்த்தி, வீணையை கையில் வச்சிருக்கிற தட்சிணாமூர்த்தி. அப்படி சிவபெருமான் வீணை வாசிப்பார். நம்முடைய கிருஷ்ணர் இருக்கார, அவர் புல்லாங்குழல் வாசிப்பார். நம்முடைய நந்தியம்பெருமானுக்கு மிருதங்கம் வாசிக்க தெரியும். சில இடங்களில் திருமாலே மிருதங்கம் வாசிச்சிருக்கார் சிவனுடைய பாட்டுக்கு. சாதாரணமாக வீணை வாசிப்பதில் சிறந்த கடவுள் கலைமகள் என்று கலைமகள் கைப்பொருளே என்று அழகாக கண்ணதாசன் பாடினார். உன்னை மீட்டவும் ஆளில்லையோ நல்லதோர் வீணை செய்தேன் நயங்கட புழுதியில் எறிவதுண்டோ பாரதி. நல்ல வீணை தான் சார், அதை வாசிக்க ஆள் இல்லை சார். நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி, என்னை எப்படி படைத்திருக்கிறாய். எனவே அந்த இசையும் தமிழும் இணறுகின்ற பொழுது அதில் பிரபாகமாக வரக்கூடிய அந்த அருமையான தமிழ் இருக்கிறதே, அது அப்பராக இருக்கட்டும். அப்பரை தூக்கி கடலில் போட்டுடுறாங்க, கல்லில் கட்டி. மகேந்திர பல்லவன் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் நமச்சிவாயத்தை மட்டும் சொல்லவில்லை, சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்தவே கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாகும் நாமம் நமச்சிவாயவே. நற்றுணையாகும் நாமம் நமச்சிவாயவே. கடலில் கல்லில் பூட்டி அவர்கள் மகேந்திர பல்லவன் எரிகின்ற பொழுதும் கல் துணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆகும் நாமம் நமச்சிவாயவே. அந்த இசையும் தமிழும் மிதக்க வைத்தது எதை? கல்லை. கல்லை பிசைந்து கனியாக்கிம்பார் திருவாசகத்தில். கல்லை எங்கேயாவது பிசைய முடியுமா ஐயா? கனியா? இசை, இசையும் தமிழும் நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து உருக. அருணகிரிநாட்ட போங்க, அவர் சொல்லுவார், அடா இது கல்லுமா இருக்கிற நெஞ்சம் தான் ஐயா, ஆனால் கல்லாக இருக்கிற நெஞ்சத்தை தமிழும் இசையும் கனியாக மாற்றி பிழிய வைக்கும். நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்க ஆணை பதம் பணிமாம். அதனால் கல்லை பிசைந்து கனியாக்குகின்ற ஒரு ஆற்றல் தமிழுக்கும் இசைக்கும் உண்டு என்பதைத்தான் சொல்லவே வேண்டாம். 24 வகை பண்களில் 4148 தேவார பாடல்கள் பாடியிருக்கார் ஞானசம்பந்தர். வாழ்ந்தது என்னமோ 16 ஆண்டுகள்.
அதில் 16 ஆண்டுகள்லாம் நமக்கு 13 ஆண்டு தான் கணக்கு. ஏன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு தானே பாட ஆரம்பிக்கிறாரு. அதில் சிறப்பு என்னென்னா, எல்லாரையும் விட அதிகம் கோயில்களுக்கு சென்று 215 கோயில்களுக்கு சென்று பாடியவர் ஞானசம்பந்த பெருமான். 13 வருஷத்தில் 13 வருடத்தில் 215 கோயில்களில் போய் 4148 பாடல்கள் பாடியிருக்கிறாருன்னா என்ன அற்புதம். அவர் 24 வகை பண், அதுக்கு அடுத்தது 12 வகை பண்களில் பாடியவர் நாவுக்கரசர் ஆகிய அப்பர். அவர் 3068 பதிகம் பாடிருக்க. இங்கே பாடினதுன்னு சொல்கிறது கிடைச்சதுங்க. ஏன்னா சிதம்பரத்தில் எல்லா தேவாரத்தையும் எடுக்கும்போது பாதிக்கு மேலே செல்லரிச்சு போச்சு. ராஜராஜ சோழன் திறந்து பார்க்கின்றான், ஓலைச்சுவடிகளில் பாதியை கரையான் அரித்து விட்டது. குலுங்கி குலுங்கி அழுகிறான் ராஜராஜ சோழன். காரணம், அவனுக்கு பெயர் சித்தமெல்லாம் சிவமாக இருக்கின்றான். அவனுடைய பேரே சிவபாதசேகரன். சிவபாதசேகரன் ஆகிய ராஜராஜ சோழன் அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் கரையான்கள் அரித்து விட்டனவே என்று நெக்கு உருகி பாடுகின்ற பொழுது அசரீர் வருகிறது. இருக்கின்ற பாடல்கள் காலத்திற்கேற்ப வைத்தோம், மற்றவற்றை நாம் எடுத்துக்கொண்டோம்னார். இருக்கிறத படிக்கிறதுக்கே ஆள் இல்லை இல்லையா? நம்ம திருவொற்றியூர் பதிகத்திலேயே ஒரு 8 பாட்டு இல்லை. நாவுக்கரசர் பாடியதில் அருமையான மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும் போது மதன் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே ஓம்பினேன் கூட்டை வாழால். அடுத்த பதிகம், அடுத்த பாட்டு. இந்த 2 பாட்டை தவிர மீதி 8 பாட்டு இல்லை. அருமையான பாட்டு. எனவே தாண்டகம் பாடுறார். 12 வகை பண்களில் அப்பர் பெருமான் பாடுறார். சுந்தரர் ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு சங்கீதங்கிறது ரொம்ப அத்துப்படி. 7 இசையும் அவருக்கு வரும். ஏன்னா அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தாங்க. ஞானசம்பந்தர் அவ்வளோ பாடல்கள் கற்றுக்கொண்டார்னா அதுக்கு காரணம் அவங்க அம்மா பகவதி அம்மையார். பகவதி அம்மையார் தான் அவ்வளோ பக்தியோடு அந்த குழந்தைய 3 வயசில் என்ன தான் வளர்த்துருக்க முடியும் கர்ப்பத்தில். அதனால தான் வளைகாப்பும் போது அந்த நல்ல நல்ல பாடல்களை கேட்கணும்னு. ஏன்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு போய் சேரும் அது. எனவே சத்து இல்லாதது அசத்துன்னு சொன்னாங்க, மூளை இல்லாததுன்னு. எனவே இப்படி வளர்கின்ற இந்த ஒரு தலைமுறைக்கு அதுபோல் ராஜராஜ சோழனை வளர்த்தது பக்தியோடு வளர்த்தாங்க. அதனால் அந்த பக்தியை ராஜராஜ சோழன் ஓதுவார்களை வைத்து தமிழிலும் இசையும் வளர்த்தது ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்து தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஓதுவார்களே நியமிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஓதுவார்கள் கிடையாது, திருமுறைகள் கிடையாது. எனவே ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஓதுவார் மூர்த்திகளை நியமித்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு, 2 கண்ணும் தெரியாத ஒரு ஓதுவாரை நியமித்து அவர்களுக்கு கண் காட்டுவார்னு கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளை ராஜராஜ சோழன் நியமிக்கிறான். ஏன்னா கோயில் முழுவதும் அந்த தேவாரமும் இசையும் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி அப்பர் பெருமான் காலம். அதுக்கப்புறம் சுந்தரமூர்த்தியார் 17 வகை பண்களில் 1038 பாடல்கள் பாடுகிறார். 17 வகை பண்கள். இந்த பண் என்பதுதான் ராகம். இந்த ராகத்தினுடைய அடிப்படையில் தான் தேவாரம் பாடப்படுகிறது. ஆனால் முதலாக தாளத்தின் அடிப்படையில், சந்தத்தின் அடிப்படையில் பாடினவர் அருணகிரிநாத பெருமான். அவர்தான் தாளத்தை வைத்து கொண்டு பாடினார். மற்றவங்கெல்லாம் தாளம் போட்டு பாடினாங்க. ஆனால் இவர்தான் சந்தத்தாளத்தை 1008 சந்தத்தாளம் திருப்புகளில் இருக்கின்றது. வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை பையில் சடாட்சரம் அதாலே ஈக பர சௌபாகியம் உணர்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீற்றிருக்கும் அருள்வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே வசனமிக ஏற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே
இசை பயில் சடாட்சரம் அதாலே இக பர சௌபாகியம் அருள்வாய். எனவே யாரிடம் இசை இருக்கின்றதோ அவர்களுக்கு இக பர சௌபாகியம் கிடைக்கும். இசை பயில் சடாட்சரம்ங்கிறார். எனவே இசையும் தமிழையும் அந்த தெய்வ பக்தியிலிருந்து பிரிக்க முடியாது. அதுதான் பிற்காலத்தில் வந்த அத்தனை அருளாளர்களும் இசையோடு பாடினாங்க. இப்போ கந்த சஷ்டி கவசம் தேவராய சுவாமிகள் எல்லா படை வீட்டுக்கும் பாடியிருக்காங்க. ஆனால் திருச்செந்தூர் சஷ்டி கவசம் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. மற்ற 5 படை வீட்டு கவசம் யாருக்கும் பரவலை. இதை பரவ வைத்தது யாருன்னா சூளமங்கலம் சகோதரிகள் அதுக்கு ஒரு இசையை மெட்டு கொடுத்தாங்க. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சேஷ்டருங்குதவும் செங்க. அந்த இசை என்ன, அவர்கள் மறைந்து 50 ஆண்டுகள் ஆன பிறகும் இப்பொழுதும் தொலைக்காட்சியை திறந்தால் சஷ்டியை நோக்க காலம்பரை அதுதான் 5 மணிக்கு, சாயந்தரமும் 5 மணிக்கு அதுதான். ஏதோ அது ஒரு நல்ல விஷயம் வச்சுருக்காங்க. காலம்பரை எவனும் சினிமா பாட்டு பார்க்க மாட்டான், சாயந்தரம் எவனும் சினிமா பாட்டு பார்க்க மாட்டான். அப்போ மட்டும் சாமி பாட்டு வை, மற்ற நேரங்கள்லாம் நம்ம பாட்டு வை, அவன் பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு. காலையில் திறந்தீங்கன்னா மிக அழகாக அந்த இசை சங்கீதம் கொண்டு போய் சேர்க்குது அந்த சஷ்டி கவசத்தை. அதுபோல் கோளறு பதிகம் ரொம்ப அற்புதமான ஒரு ஞானசம்பந்த பெருமானது. இடர்களையும் பதிகம் தேவாரத்தில் நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் போக்குவதற்கு நிறைய பாடி வச்சுருக்காங்க. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகழல் தொழுது எழுவேன். திருவாவடுதுறையில் பாடினது. இதுவோ என்னை ஆளுமாறே, என்னை காப்பாற்றுறது இதுவா சிவனே. அதனால் சுவாமிகிட்ட போய் பணம் கேட்குறாரு. எதுக்கு பணம்? ஞானசம்பந்தர் கேட்டது அவங்க அப்பா யாகம் பண்ணுறதுக்காக கேட்குறாரு. இந்த ஞானசம்பந்தர் என்ன ஏதாவது ஐடி கம்பெனியில் வேலையாக பார்க்குறாரு? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவபெருமான். அப்பா இவர்கிட்ட கேட்டவுடனே இவர் உலகத்திற்கே தந்தையான சிவபெருமான்ட்டு போய் கேட்குறார் திரு ஆவடுதுறையில். அப்படி திரு ஆவடுதுறையில் கேட்கின்ற பொழுது சிவபெருமான் அந்த பலிபீடத்தில் உளவா பொற்கிழியை கொண்டு போய் வைக்கிறார். உளவா பொற்குழின்னா எடுக்க எடுக்க குறையாதுன்னு அர்த்தம். அப்போது நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இறைவனிடம் நாம் வேண்டுவது அருளா பொருளா என்று தான் நான் தொடங்கினேன். நாம் அருள் தான் கேட்கணும், ஆனாலும் பொருள் இருந்தால் தான் வாழ முடியும். வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், ஆனாலும் வாழ்வதிலும் பொருள் வேண்டாமா என்பது என்னுடைய ஒரு கவிதை. வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான். தில்லையில் தேர் ஓடலை, சேந்தனாரை கொண்டு வா. அப்படி சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடியதுனால தான் தில்லையில் தேர் ஓடியது 9ஆம் திருமுறை. அப்படி தேரையெல்லாம் பாட்டு ஓட்டியது. தேரை வடம் பிடித்து தான் இழுப்பார்கள், ஆனால் ஒரு பாடல் பாடி தேரை இழுத்த ஒரு அற்புதம் செந்தமிழ் மொழியில் மட்டும்தான் உண்டு, வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. பாடுறார், தேர் தானே கிளம்பி போகுது. அப்படி சேந்தனார். இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு இசைக்கும் பல்வேறு சிறப்புகளை சொல்லி வைத்தார்கள். அதற்கு பிறகு வருகிறோம். நால்வருடைய காலத்துக்கு பிறகு மாணிக்க வாசகர் சொல்லவே வேண்டாம். மாணிக்க வாசகர் பாடி கொடுத்தது தான் நம்முடைய திருவெம்பாவை. இன்றைய தினம் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை தரவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. இன்றைய தினம் 3வது திருவெம்பாவை. இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். 3ஆம் அற்புதமான திருவெம்பாவை பாடினவர் மாணிக்க வாசகர். இதே திருப்பாவையில் 3வது அருமையான பாட்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆற்றினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதே பொறுவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கு இருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும்
வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோர் எம்பவை. மூணாவது, இன்றைய தினம் மார்கழி 3, ஓங்கி உலகளந்த 3வது பாட்டு. முத்தன்ன வெண்ணகையாய் திருவம்பாயில் 3. எனவே இதை மாணிக்கவாசக பெருமான் திருவம்பாவையை திருவண்ணாமலையில் பாடுறார். அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சியை திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலில் பாடுறார். மாணிக்கவாசகருக்கு பிறகு தாய்மானவருடைய அற்புதமான பாடல்கள்லாம் இருக்குது. நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே தாய்மானவர். அதுக்கு பிறகு வந்தீங்களா வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டமரபில் யானும் ஒருவனன்றோம். வழி 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 வழியாக இசையும் தமிழையும் இறைவனுக்கு பாடி பாடி அருளையும் பொருளையும் பெற்றவர்களெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். 18 சித்தர்கள் வந்தார்கள். சித்தர்கள் பாட்டெல்லாம் அற்புதமான பாட்டு. அதுவும் சிவவாக்கியர் பாட்டெல்லாம் இருக்க, அதில் இசையும் தமிழும் அப்படியே கலந்து இனிக்கும். அதற்கு பிறகு வள்ளற் பெருமான் வந்தார். வள்ளற் பெருமான் மிக அழகாக திரு அருட்ப 5818 பாடல்கள் பாடியதில் கீர்த்தனைகள் அற்புதமாக. அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அருட்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அந்த அற்புதமான அந்த பாட்டு இருக்கின்றதே என்ன, சிற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் மகா தெய்வம் என்று பாடுகின்ற அந்த பாட்டு. அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம், பொருட்சாரும் மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம். இந்த அருட்ஜோதி தெய்வம் அவருடைய ஒவ்வொரு கீர்த்தனையும் எடுத்து பார்த்தால், குறவர் குறிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டியச்சல் விழைந்தாண்டி துறவோர் புகழும் அருளாண்டி அவனை கூடி பாடி ஆடுங்கடி. குறவர் குடிசை நுழைந்தாண்டி எல்லாம் இசைப்பாடல்கள். வருவார் அழைத்து ஆடி வடலூர் திசைக்கே. என்ன அழகான ஒரு பாட்டு. நல்ல மருந்து இந்த மருந்து ஞான வைத்தியநாதன் கொடுத்த மருந்து. நல்ல மருந்து இம்மருந்து, வைத்தியநாதன் கொடுத்த மருந்து. வானத்தின் மீது மயில் ஆட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி மயில் குயில் ஆச்சுதடி. வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டேன் மயில் குயில் சாதி சமய சழக்குகளை விட்டேன், சாதி சமய சழக்குகளை விட்டேன். சோதியை கண்டேனடி, சோதியை கண்டேனடி. சாதி சமய சழக்குகளை விட்டேன், அருட்ஜோதியை கண்டேனடி. வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி. நாத பிந்து, அதுதான் மயில் குயில் ஆச்சு. இறைவன் எப்படி இருக்கின்றான்? ஒளியாகவும் இருக்கின்றான், ஒளியாகவும் இருக்கின்றான். த சவுண்ட் அண்ட் லைட். அதான் வானத்தின் மீது மயில் குயில்ங்கிறார். குயில் என்பது நாதம், மயில் என்பது பிந்து. எனவே நாதமும் நாத பிந்து கல்லாதி நமோ நமோ வேத மந்திர சொரூப நமோ நமோ ஞான பண்டித சுவாமி நமோ நமோ அருள் தாராய். என்ன அழகு! ஞான ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய முருகன் மேலே 100 திருப்புகள் பாடியிருக்கார் திரு ஆவினன்குடியில். திரு ஆவினன்குடி வேறு, பழனி வேறு. என்ன 2 இடத்துலையும் சேர்த்து பார்த்தா அதிகமாக திருப்புகள் பாடிய ஒரு படை வீடு திரு ஆவினன்குடி ஆகிய பழனி தான். அப்படி ராமலிங்க அடிகளார் இசையோடு இறைவனை பார்த்திருக்கிறார், சோதியை பார்த்திருக்கிறார். அந்த சாதி சமய சழக்குகளை எல்லாம் விட்டு ஒழிக்க வேண்டும் என்று இசைப்பாடலும் சரி அருட்பாவையும் சரி அவர் பாடிய ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் என்னென்னா,
தந்தையும் தாயுமாக இருக்கிறார்னு சொன்னார். நம்முடைய திருவொற்றியூரில் தான் 23 ஆண்டு காலம் அமர்ந்து தவம் செய்தவர் அருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான். 23 ஆண்டு காலம் இந்த தெரு வழியாக தான் போயிருப்பார். இந்த தெரு வழியாக தான் பாடுறார். கோடையிலே இளைப்பாரி கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழல்லே. எச்சி கிட்டப்பா, நம்மால் எட்டப்பா முடியாதப்பா. 7 கட்டை. கோடையிலே இளைப்பாரி கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே நிழல் கனிந்த கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே. ஆடையிலே என்னை மணந்த மணவாளாம், ஆடையிலே என்னை மணந்த மணவாளா. பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்து அருளே. அலங்கள்லாம் மாலை. நான் பாமாலை சூட்டுகின்றேன், அந்த பாமாலையை நீ அணிந்து கொள்ள வேண்டும். கோடையிலே இளைப்பாரி. அந்த காலத்தில் தசரத ராஜகுமாரன் மாதிரி ரொம்ப ஃபேமஸான பாட்டு. ஒன்று சிந்தித்து பாருங்கள். 50 வருஷத்துக்கு முன்னாடி மைக்கு கிடையாது, இந்த மின்சார விளக்கு கிடையாது. 5000 பேர் ஒரே இடத்துல கூடி இந்த பாட்டை கேட்டு ரசித்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு இசையும் தமிழும் அவர்களுக்கு பசியாக இருந்தது. இசையும் தமிழும், இசையும் தமிழும். ஆனால் இன்றைக்கி நமக்கு இந்த ஒலி பெருக்கி இருக்க, நான் 1 மடங்கு பேசினா அது 10 மடங்காக பெருக்கி கொடுக்குது. ஒலி பெருக்கி. அன்றைய தினம் எதையும் பெருக்காது, சுத்தமாக இருந்தது பெருக்காமலே. இன்றைக்கு ஒலி பெருக்கி இருக்கிறதுனால எல்லாரும் காதில் வந்து விழுது இல்லை சார். அன்றைக்கு பாருங்கள், ஒருவர் பாடுறாரு, புனல் கூட கிடையாது. அவர் பாடுகின்றதை கேட்கணுன்னா கிட்டக்க வரணும், காதை 2ஐயும் கூர்மையாக தீட்டி வச்சுக்கணும். ஒன்ஸ் மோர் கேட்பாங்க இந்த பாட்டை, பாடி 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 ஒன்ஸ் மோர். எனவே இந்த கோடையிலே இளைப்பாரி இந்த பாட்டு நந்தி ஓடையில் திருவொற்றியூரில் நந்தி ஆசிரமத்தில் உட்கார்ந்து பாடியது. அது என்ன அழகான பாட்டுன்னா, அதனுடைய பொருள், இறைவன் நாம் துன்பப்படும் போது தானே ஓடி வந்து நம்மை காப்பாற்றுகிறான். கவலைப்படாதீர்கள், கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? கோடையிலே இளைப்பாரி கொள்ளுகின்ற நிழலாக நாம் துன்பத்திலே இருக்கின்ற பொழுது நமக்கு நிழல் தருகிறான். சரி, நிழல் தந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பா வெயிலுக்கு நிழல் ஒதுங்கியாச்சு, ஆனாலும் பசியாக இருக்கப்பா. பசியாக இருக்கிறது நினைக்கின்ற பொழுது ஒரு கனி வந்து விடுகின்றது. நிழல் கனிந்த கனியே. நாம் அப்புறம்தான் புரியுது, ஆஹா மாமரத்து நிழல்லாம் இருக்கும். ஒரு மாம்பழம் வந்து விழுது, அந்த மாம்பழத்தை சுவைக்கின்றான். நிழல் கனிந்த கனியே. கனியை சாப்பிட்ட உடனே விக்கல் வருது. விக்கல் வந்தோடனே ஐயோ தண்ணீர் எங்கே இருக்கிறது, தண்ணீர் எங்கே இருக்குன்னு தேடுகிற. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே. இறைவன் தண்ணீராக இருக்கிறான். நிழலாக இருந்தான், பசியோடு இருக்கின்ற பொழுது பழமாக இருந்தான், பசித்த பிறகு தாகம் எடுத்த போது தண்ணீராக இருக்கிறான். தண்ணீரிலே ஒரு 6 கை அள்ளி குடித்த உடனே முகர்ந்து பார்க்குறான், ஆஹா இவ்வளவு வாசம் இருக்கிறதா. பசி ருசி அறியாது. குழம்புல உப்பே இல்லை, ரசத்துலேயும் உப்பு இல்லை. இந்த ஆள் குழம்பு சாதம் சாப்பிட்டு கேட்குறான், ஏம்மா ரசத்தில் உப்பு இல்லைன்னு கேட்க. அந்த அம்மா சொல்லுது, உப்பு வாங்கி நீங்கள் ஆகி 3 நாள் ஆச்சு, டப்பா காலியாக இருக்குது, நான் எதுலேயுமே போடலையே, குழம்பு சாதத்தை எப்படி சாப்பிட்டீங்கன்னு. நானா சாப்பிட்டேன், பசியில் ருசி தெரியல அப்படின்னா. அப்போ குழம்பு சாதம் சாப்பிடும்போது பசி சரியாயிடுச்சு, ரசம் சாதம் சாப்பிடும்போது ருசி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ருசி தெரிஞ்ச உடனே உப்பு இல்லைங்கிறா. அதே உப்பு தான் குழம்புக்கும் இல்லை. அப்போ பசி அவனுக்கு தெரியல. அப்படித்தான் அள்ளி அள்ளி பருகிய உடனே தாகம் தீர்ந்த உடனே முகந்து பார்க்கிறான். உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே. அந்த நந்தி ஓடையில் பூக்கள் எல்லாம் விழுது.
அந்த பூக்கள்லாம் விழுந்தவுடனே இந்த பூக்களுடைய வாசம் தண்ணீருக்கு இருக்குது. அந்த வாசத்தோடு அதை எடுத்து அள்ளி பருகவுடனே ஆஹா, இது தாகத்தை மட்டுமா தீர்க்கிறது, எவ்வளவு அழகான வாசத்தையும் கொடுக்கிறதுன்னு நினைக்கிறார். உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரே. அடுத்தது அப்பா நிழல் கிடச்சாச்சு, பழம் கிடச்சாச்சு, தண்ணி குடித்தாச்சு, இப்போ அப்படியே கொஞ்சம் காற்று அடிச்சதுன்னா ஓரமா அடுத்து என்ன தூங்குறது தான், வேறு என்ன வேலை நமக்கு. மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை காற்று அடிக்குது தூங்கிறதுக்கு. அதனால் முதல்ல அள்ளி பருகுகின்ற பொழுது பசி, அப்புறம் தான் உகந்த மலர், அதுக்கப்புறம் மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று, மென் காற்றில் விளை சுகமேன்றார். ஆஹாஹா. அதனால் இந்த சுகம் எதில் வருது, தூக்கத்தில். அதில் தான் பசித்திரு விழித்திரு தனித்திரு வள்ளற் பெருமான். பசித்திரு விழித்திரு, தூங்காதரா, தூங்கி சுகங்கண்டார். இந்த உலகத்தில் பாதி நாளை நாம் தூங்கியே கழிச்சிடுறோம். கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளுருக உள்நெக்கு நின்று உருக. திருவெம்பாவை. கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழிப்பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்து உள் நின்று நெக்கு உருக. இறைவனை தேடுனாங்க. எனக்கு திருக்கடையூர் தான் ஞாபகம் வரும். அங்கே யமசம்ஹாரமூர்த்தி தான் வருவாராங்க. வந்த உடனே 16 வயசு ஆன உடனே மார்க்கண்டேயரோட உயிரை எடுக்கிறதுக்காக, ஆமாம் இதோட ஆழ்நாள் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இப்போ அடுத்து நான் அமிர்தகடேஸ்வரரை போய் நான் கட்டி அணைச்சிக்கணும். ஐயோ, ஏன்னா அதுவும் லிங்கம் தானே, மகாலிங்கம் தானே, அந்த லிங்கத்தை போய் கட்டிக்கணும். கட்டிக்கிட்டால் இப்போது மார்க்கண்டேயர் அந்த இதுலேருந்து தப்பிப்பார், யமசம்ஹார மூர்த்தியிலேருந்து. அதனால் ரொம்ப அற்புதமான தமிழ் அது. தொல்காப்பியத்திலிருந்து வள்ளற் பெருமான் வரை இசையும் தமிழும் பிரிக்க முடியாதது. அந்த இசையும் தமிழும் தான் திருவெம்பாவை திருப்பாவையாக நாள்தோறும் சொல்லிக்கொண்டே வருகிறோம். எனவே 36ஆம் ஆண்டாக மிக அழகாக இந்த சொற்பொழிவை அவர்கள் ஏற்பாடு செய்ததற்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, இந்த அற்புதமான சொற்பொழிவை கருட தேசம் யூடியூப்பில் மிக அழகாக பதிவு செய்த சிவசங்கரன் அவர்களுக்கு நன்றியை பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆறு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர் செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வெள்ளி அரிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைமா போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.